இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ரஜினி அரசியலுக்கு வருவதை வைகோ ஏற்றுக்கொள்கிறார். ஜனநாயகத்தில் யாரும் ஜனநாயக உரிமைப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம். எனவே இது அவரவர்களுடைய உரிமையை பொறுத்தது. அது பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. வருவது வைகோவுக்கு விருப்பமா இல்லையா? அதாவது என் கருத்து என்பது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய விருப்பம். அது பற்றி நான் கருத்து சொல்வதற்கு இல்லை என்று கூறிவிட்டேன். அதோடு முடிந்தது. கர்நாடகா என்று சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. போராட்டங்களையே வாழ்க்கையாக கொண்டு மதிமுக தான் நதிநீர் பிரச்சனைகளுக்காக ஏராளமாக போராடி இருக்கிறது. நண்பரே, அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. வேண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எதிர்ப்பது, வேண்டாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஆதரிப்பது என்ற அந்த இரட்டை அணுகுமுறை எனக்கு தெரியாது. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் குறித்து நான் எந்த விமர்சனமும் செய்ய விரும்பவில்லை. அதாவது ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு முக்கிய காரணம் இந்திய அரசு, முழுமுதல் காரணம் அன்றைய திமுக அரசு. இந்த தைரியத்தில் அவளை மக்களை கொன்னாங்க. அதை சொன்னதுக்கு தான் இவங்களை வழக்கு போட்டாங்க. அது மக்கள் மன்றத்துக்கு, இளைஞர் மன்றத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் சிறைக்கு வந்தேன். அந்த நோக்கம் ஓரளவு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன். மோடி அவரு நரேந்திர மோடி அங்கே உள்ள ராஜபக்சேவை பார்த்து, உங்களை பார்த்த உடனே என் களைப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாரு. ராஜபக்சே முகத்தில் அவ்வளவு தரிசனத்தை பார்த்துருக்கிறாரு. அதாவது மலையக தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இந்திய அரசாங்கத்தின் துரோகத்தினால் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். மலையக தமிழர்களுக்கும் நியாயம் வேண்டும் என்று நாம் பலமுறை கூறியிருக்கிறோம். இந்த லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்னார்களே, அதுக்கு நீதி வேண்டும், அதுக்கு நீதி விசாரணை வேண்டும், அதுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அரசுகள் உணரக்கூடிய நிலைமை வரும். எனவே மோடி அவர்கள் விஜயம் செய்தது, தற்போது இந்த ஆசியா கண்டத்தில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்துக்கு பிறகு தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது. ஆகவே இந்த சுண்டைக்காய் இலங்கையோடையாவது உறவு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க சீனாவோடையும் பாகிஸ்தானோடையும் உறவு வைத்துக் கொண்டு நம்மை முதுகிலும் குத்துவார்கள், நெஞ்சிலும் குத்துவார்கள். அப்பதான் இவர்களுக்கு மத்திய சர்க்காருக்கு என்னன்னு தெரிய வரும். புரியல. வேணுமென்றே பண்றாங்க. வந்துட்டாரா? பட் அவன் சைடில் போகிறானுங்க. கம்முனு வேணாயா. சார் வருவாங்க சார். சார் 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 சார்